அரியண்ணா வந்து கைராசியான வியாபாரி, பரவாயில்ல, நல்லா டீட்டெயில் எல்லாமே சொல்றாங்க. நம்பி வாங்கலாம், நம்பி வரலாம், எல்லாருமே வாங்க. இன்னைக்கு வீடியோ போடுற மாதிரி ஒரு நாள் 2 நாள் இருக்கும், வேணுங்கிறவங்க உடனடியே புக்கிங் பண்ணிக்கலாம். 5 ரூபா அட்வான்ஸ் போட்டு கூட ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு பணத்தை ரெடி பண்ணி கூட நீங்க டெலிவரி எடுத்து. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து யாருமே தர மாட்டாங்க. கலர் சொல்லி கூட அதிக ரேட்டு விற்கலாம். 57 இருந்து அந்த மாட்டோட விலை அவ்வளவுதானா? அவ்வளவுதான் இந்த மாட்டோட விலை. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வீடியோ நிறைய பார்த்துட்டு இருந்தோம், நேர்ல வந்து அதோட பெட்டராகவே இருந்தது. ஓகே, பெட்டகன் வேண்டியதை எதிர்பார்த்தோம், அதுவே கிடைச்சிருக்கு. ரெட்டிப்பு லாபம். ஆமா ஆமா, போன உடனே பால் கறக்கலாம். பண்ணைக்காகவும் காட்டுக்காகவும் எதுக்கு வேணாலும் ஆகும். சென்னை வேலூர் என்ன ஒரு கிளைமேட் கூட தாகும். வெயிலுக்கு ஒரு % யோசனை பண்ணதாகவும் வாங்கலாம். பால் 17 லிட்டர் வரும். மாட்டோட விற்பனை விலை வந்து 69,000 சொல்றேன். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். குணத்துக்குலாம் எந்த பஞ்சமும் கிடையாது. அமைதியா தமிழ் விவசாய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க மாட்டு வியாபாரி ஹரி. நம்ம இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் வட்டம் கூட்டாத்தப்படி கிராமத்துல இருந்து பேசுறோம். நம்ம கிட்ட வாரந்தோறும் பாத்தீங்கன்னா 25 முதல் 30 மாடுகள் விற்பனை பண்ணிட்டு வரோம். 25 முதல் 30 மாடுகள் இறக்கிட்டு தான் இருக்கோம். நல்ல மாடுகளா மக்களுக்கு கொடுக்குறோம், திருப்தியா கொடுக்குறோம். எல்லாருமே மன திருப்தியா வாங்கிட்டு போறாங்க. நம்ம கிட்ட வந்து ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 50 இருந்து 1 லட்சம் வரைக்குமே இருக்குது. நல்ல குவாலிட்டியா இருக்கும். மற்ற இடத்தோட 10 ரூபா கம்மியா இருக்கும். போன வாரம் வந்து எல்லாத்துக்கும் கேரண்டி சொல்லி சொன்ன வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து பால் கேரண்டி தெரியாம மறந்து போய் சொல்லாம விட்டுட்டேன். நான் கொடுக்குற மாடு அனைத்துக்குமே பால் கேரண்டியோட தான் கொடுக்குறேன். அதாவது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சொல்றது எல்லாமே வந்து சும்மா வந்து நீங்க தொழில் பண்றீங்களா சும்மா யாருமே தொழில் பண்ண மாட்டாங்க. லாபங்கிறது 101% யாரா இருந்தாலும் வச்சுதான் தொழில் பண்ணுவாங்க. லாபம் இல்லாம தொழில் பண்ண முடியாது. ஏன்னா மாட்டுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு, தீனி செலவு இருக்குது, வண்டி வாடகை, அங்க தரவு, லாபம் நஷ்டம் அனைத்துமே இருக்குது. லாபம் வச்சுதான் நான் தொழில் பண்றேன். ஆனா நியாயமான முறையில் லாபம் வச்சு தொழில் பண்றேன். என்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும். நீங்க வந்து டைரக்டா ஒரு டைம் விசிட் பண்ணுங்க. மற்ற இடமா இருக்காது. என் இடத்துல 100% சொல்றேன். நியாயமான லாபம் வச்சுதான் விற்பேன். லாபம் இல்லாம தொழில் பண்றதுக்கு நம்ம வந்து இங்க தொழில் பண்ண கிடையாது. தொழில்னாவே லாபம் தான். ஒருத்தர் வந்து வேலைக்கு போறாங்கன்னா அன்றாட அன்னைக்கு கூலி கிடைச்சாதான் அவங்க வேலை செய்வாங்க. இன்னைக்கு நம்ம பண்ணையில ஒவ்வொரு மாடும் என்னென்ன குவாலிட்டியில் இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாரும் ஒரு டைம் நேரடியாக பண்ணையை விசிட் பண்ணுங்க. ஒரு டைம் நேரடியாக என்ன பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு நம்ம மாட்டு விலையில டைரக்டா கேளுங்க. வீடியோல பார்க்க பெரிய மாடு சின்னதாக கூட தெரியும், உங்களுக்கு ரேட் அதிகமாக கூட தெரியலாம். என்ன மாதிரி யாருமே வீடியோவில் ரேட் சொல்லி போட மாட்டாங்க. எந்த சந்தையில வீடியோ போடுறவங்களாகட்டும், இங்கே சுத்த வட்டாரத்துல வீடியோ போடுறவங்களாகட்டும், நான் ரேட்டு சொல்லி போடுறேன். அதுலேயே என்னோட தரத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். டைரக்டா என் பண்ணைக்கு வாங்க, விசிட் பண்ணுங்க, வாங்கிட்டு போங்க. HF கிராஸ் மாடு இப்பதான் கண்ணு போட்டுருது. காலை கண்ணு போட்டிருக்காங்க. தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். பாருங்க, நான் திரும்பி சொல்றது அதுதான். தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். என் மாடு என்னைக்கு ஃபெயிலியர் ஆகாது. மடி செட்டு பாருங்க, தலையத்துல எந்த அளவுக்கு மடி எடுத்துருக்குதுன்னு. கறவை வந்து பாத்தீங்கன்னா நேரம் 10 வரும். பயங்கரமா இருக்குண்ணே. பயங்கரமான மாடு. கறவைக்கு வந்து நேரம் 10 வரும். சுழி சுத்தமான மாடு. பல்லு வெறும் 4 பல்லு. இங்க வாங்க, மேய்ச்சல் பாருங்க. மேய்ச்சலுக்கு அருமையா இருக்கும். மேய்ச்சல் பாருங்க, 4 பல்லு, காலக்கண்ணு போட்டிருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, டாப் குவாலிட்டி மாடு. வாங்க கண்ணுக்குட்டியும் காமிச்சிடுறேன். பால் எவ்வளவு இருக்கும்? நேரம் 10 அடிக்கும் தலைச்சன்லயே. கண்ணுக்குட்டி போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? கண்ணுக்குட்டி போட்டு ஒரு 1/2 hour அந்த ரேஞ்சு தான் இருக்கும். பாருங்க, கண்ணுக்குட்டி ஒன்றும் ஈரம் கூட காயல. தெளிவான மாடு, HF கிராஸ் மாடு. நல்லா வெயிலுக்கு அருமையா தாங்க. சுழி சுத்தமா இருக்கு. பல்லு 4 பல்லு. மாட்டோட விற்பனை விலை வந்து 92,000 வரும். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டின்ல கிர் கிராஸ் மாடு. எல்லாரும் கேட்ட மாடு, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய மாடு, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கலர், எதிர்பார்க்கக்கூடிய பக்காவான மாடு. 2ஆம் நீத்து மாடு. நேரம் 10 கரை வரும். சுழி சுத்தமான மாடு, கிர் கிராஸ், டாப் குவாலிட்டிக்கு பஞ்சம் இல்லாத மாடு. அப்படியே நடையில பாத்தீங்கன்னா குதிரை மாதிரி இருக்கும். மாடு உயரம் பாருங்க, நான் தலையை கூட தூக்கி காமிக்கலைங்க பாருங்க. மாடு மட்டும் குறைஞ்சது நீங்க வேணா மீட்டர் எடுத்து வந்து அளந்துக்கோங்க, 5.25 அடி உயரம் இருக்கும். 2ஆம் நீத்து மாடு. நல்ல மடி இன்னும் ஃபுல்லா வைக்கும். எனக்கு கண்ணு போட 10 நாள் டைம் இருக்குது. என்னடா கிராஸ் மாடு உதைக்கினது பயந்துக்கவே தேவையில்லை. பணத்தை காமிச்சிருங்க. இங்க பாருங்க, அவ்வளவு தங்கமா இருக்கு. தங்கமான குணம். கிர்னா கிர், டாப் குவாலிட்டி கிருங்க பாருங்க. பைப் மாதிரி. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பால் தார் வந்து ஒரு 1.5 inch பைப் கணக்கு இருக்குது. பைப் காட்டுங்க பாருங்க. கை மொத்தம் இவ்வளவு மொத்தம் பைப் தார் இருக்குது. நல்ல துப்புள் கொடி இறங்கிது. நல்லா கறவை வரும். தெளிவான மாடு. இன்னும் மடி ஃபுல்லா வரும். மிஷின் போட்டு கறக்கலாமா? எந்த வேணாலும் போட்டு கறக்கலாம். ஃபுல்லா பைப்பாட்டும் பால் வரும். அப்படியே ஒரு பீர் அடிச்சோம்னா கூட 100 ml கையில கறந்தோம்னா 100 ml பால் இருக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலை யாருமே தர முடியாத விலை 82,000. இன்னும் கண்ணு போட 10 நாள் to 12 நாள் டைம் இருக்கு. மடி லூஸ் ஃபுல்லா கிடக்கு. நடக்கும் போதே தெரியும். அதை நம்ம இழுத்து கூட காமிக்கணும் அவசியம் இல்லை கஸ்டமருக்கு. இங்க பாருங்க, கண்ணு போட்டுச்சுன்னா கேரண்டியா கறவடிக்கும். பண்ணைக்காகவும் காட்டுக்காகவும் எதுக்கு வேணாலும் ஆகும். சென்னை வேலூர் என்ன ஒரு கிளைமேட் கூட தாகும். வெயிலுக்கு ஒரு % யோசனை பண்ணதாகவும் வாங்கலாம். திருச்சி மாவட்டம் முருங்கப்பட்டி ஹரி மாட்டு வியாபாரியா எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? யூடியூப் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோல பாக்குறதுக்கும் இங்க நேரடியா பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரே மாதிரி தாங்கண்ணா இருக்கு. நல்லா இருக்குங்களா மாடுகள் எல்லாம்? நல்லா இருக்குங்க. என்ன காரணம் கருப்பு வெள்ளை வாங்கிருக்கீங்க? வீட்டுல இதே மாதிரி இருக்கு, அதனால நல்லா இருக்கும்னு இதை வாங்கிருக்கலாம். ஆல் பிளாக் தான் வாங்கணும்னே வந்தீங்களா? ஆமாண்ணா. இது எவ்வளவு கறக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாடு? 2 பல்லு மாடுனா ஒரு 15-16 வரும்னு சொல்லியிருக்காங்க. 15 லிட்டர் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்கு. மத்தவங்களும் இவர்கிட்ட மாடு வாங்கலாமா? வாங்கலாம், நம்பி வாங்கலாம். நல்லா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு மாடை காமிச்சாங்க? அது 10-20 மாடு இருக்குண்ணா.
20 மாடு இருக்கு. அது எது வேணுமா நம்ம பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே டீட்டெயிலாக சொல்றாங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது கேரண்டி பத்தி ஏதாவது சொன்னாங்களா? அதுக்கு கேரண்டி மாடு காம்புக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஆ. நல்லா கறக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாலுக்கு 5 லிட்டர் கன்ஃபார்ம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அரியண்ணா வந்து கைராசான வியாபாரி, பரவாயில்ல. நல்லா டீட்டெயில் எல்லாமே சொல்றாங்க. எல்லாம் நம்மளுக்கு என்ன டவுட்னாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, நம்பி வாங்கலாம். நம்பி வரலாம்ண்ணா, எல்லாருமே வாங்கலாம். மாடு குணத்துக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? மாடு எல்லாமே தங்கமா நல்லா இருக்குண்ணா. லைட்டா தடவி விடுங்க பாப்பா, எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். நல்லா இருக்குங்களா? நல்லா. கோய் இது கண்ணு ஈனிட்டா இனிமேதான் ஈணுமா? இல்ல, இன்னுமேட்டு தானா, இன்னும் ஒரு 10 நாள்ல ஈணும்னா ஓகே. நாங்க சொல்ற மாதிரியே இருக்கு மாடு எல்லாமே. மாடு வந்து பாத்தீங்கன்னா 6 பல்லு 2 அனைத்து கெடேரி கண்ணி இருக்குது. சுழி சுத்தமான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. இது வந்து பாத்தீங்கன்னா அச்சப்பன் கூட எல்லாம் சொல்லுவாங்க. ஜெர்சி மாடு, 5 லிட்டர் கறவை கேரண்டி, நல்ல குவாலிட்டியான மாடு, சுழி சுத்தமான மாடு. கண்ணு சுழி சுத்தம், பல்லு 6 பல்லு. கண்ணு இப்ப ஈண்டுச்சுன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. நீங்களே பாத்துக்கோங்க. பின்னாடி பாருங்க, இன்னும் செத்த தொங்கிட்டு இருக்குது. கண்ணு ஒரு 3 மணி அளவுல தான் இன்னைக்கு போட்டுச்சு. வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு 3 மணி அளவுல தான் கண்ணு போட்டிருக்காங்க. நல்ல காம்பு இடைவேளை, ஊசி காம்பு, கறக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாட்டுல 15 லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் உண்டு. தெளிவான மாடு. கண்ணுட்டி என்னது? கண்ணுட்டி கெடேரி கண்ணு, பொட்ட கண்ணு. 2 முதலீடு மங்களகரமா போட்டிருக்குது. அதுவும் மகாலட்சுமி மாதிரியே கண்ணு போட்டிருக்குது. கண்ணு அழகுனா அழகு, நல்ல அழகு. எத்தனாவது ஈத்தனாச்சு? ஈத்து வந்து 2 அனைத்து 6 பல்லுங்க. சுழி சுத்தமான மாடு. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 77,000 வரும். ஏன்டா இந்த 5 லிட்டர் கறக்க மாட்டுக்கு 77 சொல்றேன்னு கூட நினைப்பாங்க. மாடு குவாலிட்டி இருக்குது. ஜெர்சியில டாப் குவாலிட்டி மாடு, ரெட்டை முதுகமைப்புடைய மாடு. இந்த மாட்டை வந்து பின்னாடி வந்து காமிங்க. எப்பயும் மாட்டை வந்து பின் அமைப்புல காமிங்க. நீங்க பாருங்க, முதுகு பாருங்க. ரெட்டை வரி முதுகமைப்பு, தெளிவான மாடு, நல்ல குவாலிட்டி, நல்ல ஷைனிங், நைஸ் தோல் மாடு, நல்ல வால் அமைப்பு. இன்னும் கண்ணு போட 10 நாள் டைம் இருக்குது. நல்ல மடி எடுத்தா கண்ணு இறங்கும். தெளிவான மாடு. நடையில விடுறோம் பாருங்க. மாடு எந்த அளவுக்கு வெயிட்ல இருக்குது பாத்துக்கோங்க. குவாலிட்டியான மாடு, சுழி சுத்தமான மாடு. தீனிக்கு எப்படி அலையுதுன்னு பாருங்க. தீனி தண்ணிக்கு என்னைக்குமே என் மாடு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். சுழி பால் வந்து நேரம் 10 கறக்கும். கேரண்டி உண்டு. நேரம் 10 பாலுக்கு உண்டு. காட்டு மேய்ச்சலே வளர்ந்த மாடு. குணத்துக்கு எப்படி இருக்கு? குணத்துக்குலாம் அருமையா இருக்கும். குணத்துக்கு தொந்தரவு கிடையாது மாடு. இங்க பாருங்க, இந்தா எப்படி தடவையே கொடுக்குறேன் நான். பால் நரம்பு எப்படி இருக்கு? பால் நரம்புனா டாப் பட்டாசா இருக்குதா. நல்ல பால் நரம்பு, நல்ல மடிசெட்டு, நல்ல குணமனம், நல்ல நைஸ் தோல். மாடு வந்து நல்ல பாடி வெயிட், நல்ல ஹைட்டான மாடு. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா 2 அனைத்து மாடு, சுழி சுத்தமான மாடு. நேரம் 10 கறவை வரும். ஒரு நாளைக்கு கறவை 20 வரும். இந்த மாட்டோட விற்பனை விலை 79. யாருமே தர முடியாத ரேட் நான் சொல்றேன். 79. நீங்க எந்த சந்தைக்கு போனாலும் வாங்க முடியாது. கேரண்டியே சொல்றேன். என்ன ரகம்? இது வந்து ஜெர்சி கிராஸ் டைப். தீனிக்கு பாருங்க எப்படி எண்ணெய் இழுக்குது. என் மாடு என்னைக்குமே தீனி நல்லா இருக்கும். அடி வயிறு ஃபுல்லா நரம்பு, பால் கறக்கக்கூடிய மாடு. இதெல்லாம் காம்பு வந்து பட்டன் காம்பு தான். நல்லா கறக்கூடிய காம்பு தான். சாஃப்டா இருக்கும், கறக்கிறதுக்கு நைஸா இருக்கும். பால் கறக்க தெளிவான மாடு, நல்ல ஜைஜாண்டிக்கான மாடு. நேரம் 10 கறவை ஒரு 79,000 விற்பனை விலை. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா அச்சப் கிராஸ், நாட்டு மாட்டோட கிராஸ் ஆன செம்மண் இதுல போட்டிருக்காங்க. தலை ஜாடை பார்த்தா தெரியும். நல்ல கூறுபாடான மண்டை, சுழி சுத்தமான மாடு, நல்ல வால் குவாலிட்டி, நல்ல தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். நல்ல ஷைனிங்கு. அதே மாதிரி இந்த மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அடி லைட்டா அடி ப்ரௌன் கலந்த மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த மாட்டுல. 2 ஈத்து, சுழி சுத்தமான மாடு, 6 பல்லு. பால் வந்து 8 நான் கேரண்டி தரேன். 9 கறந்த மாடு. உண்மையாலுமே சொல்றேன், 18 லிட்டர் கறந்த மாடு. ஆனா நான் வந்து 16 லிட்டர் கேரண்டி தரேன். இங்க வந்து பாருங்க, காம்பு கட்டு பாருங்க. நல்ல காம்பு காட்டுங்க. காம்பு எந்த அளவுக்கு வரிசையில, எந்த அளவுக்கு கேப்ல இருக்குது பாருங்க. பின்னாடி போய் கூட காட்டுங்க. நல்ல காம்பு, நல்ல தோரணையே தெரியும். நல்ல காம்பு கட்டு, கருங்காம்பு, கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாது. 101% யாருன்னு இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். சுழி சுத்தமான மாடு, பல்லு 6 பல்லு, 2 அனைத்து, டாப் குவாலிட்டி HF கிராஸ். இந்த மாட்டுல கொஞ்சம் ஃபேட் SNF கூட நல்லா இருக்கும். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து 77,500 ரூபா சொல்றேன். முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். மாடு நடையில விடுறோம் பாருங்க, அப்படி ஜம்முன்னு இருக்கும். நல்ல உயரமான மாடு. மேய்ச்சலுக்கு நல்லா இருக்குமா? மேய்ச்சலுக்கு எப்படி அலையுது, இழுக்குது பாருங்க. மடி செட்டு பாருங்க எந்த அளவுக்கு மடி செட்டு தரத்துல இருக்குதுன்ட்டு. கருப்பு காம்பா தான் ஸ்பெஷல். கருங்காம்பு என்னைக்குமே ஸ்பெஷலான மாடு தான். நல்ல கறவை வரும், ஃபெயிலியர் ஆகாது. மாடு எந்த அளவுக்கு உயரத்துல கால் ஏத்தமான மாடு கிடையாது. நல்ல உயரமான மாடு, நல்ல நைஸ் தோல், ஷைனிங், சுழி சுத்தமான மாடு. மாட்டோட விற்பனை விலை வந்து 77,500 ரூபா. நீங்க எந்த இடத்துல வேணாலும் போய் பிரைஸ் செக் பண்ணிட்டு வந்து நம்ம இடத்துல வாங்கிக்கலாம். டோர் டெலிவரி கொடுத்துடலாம். டோர் டெலிவரி. நான் வந்து இப்ப சொன்ன வார்த்தைக்கு நீங்க என்கிட்ட அட்வான்ஸ் போடுங்க. உங்க வீட்டுக்கு நான் 5000 அட்வான்ஸ் போடுங்க, ஏத்தி விடுறேன். உங்க வீட்டுக்கு வந்தோடனே சுழி சுத்தம்னு சொன்னா சுழி சுத்தமா இருந்தா காசு கொடுங்க. பல்லு 6 பல்லுனா 6 பல்லா இருந்தா மட்டும் காசு கொடுங்க. காம்புனாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருந்தா மட்டும் காசு கொடுங்க. உங்களை ஏமாத்தி நான் வியாபாரம் பண்ண மாட்டேன். சொன்ன வார்த்தை கரெக்டா இருக்குங்க. நம்ம சேலம் மாவட்டம் தும்பல்ல இருந்து வரோங்க. நாங்க கரெக்டா காலையில இங்க வரும்போதுதான் மாடு கண்ணுக்குட்டி போட்டுட்டு இருக்கு. அப்ப பாத்துட்டு சரி மேய்ச்சல்லாம் எப்படி மேயுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். மேய்ச்சல் மேய்ஞ்சது, தண்ணி நல்லா குடிச்சது. மாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வீடியோ நிறைய பார்த்துட்டு இருந்தோம். நேர்ல வந்து அதோட பெட்டராகவே இருந்தது. ஓகே, பிடிச்சிச்சு. கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி? இப்போ என்ன கிடாரிண்ணா? பெட்ட கண்ணுட்டி. பெட்ட கண்ணுட்டி தான் எதிர்பார்த்தோம். அதுவே கிடைச்சிருக்கு.
ரெட்டிப்பு லாபம். ஆமா ஆமாண்ணா, போன உடனே பால் கறக்கலாம். வீடியோல பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருக்குண்ணா, வீடியோ விட இது நல்லா இருக்குண்ணா. யூடியூப் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவு பால் சொல்லியிருக்காங்க? 15 லிட்டர் சொல்லியிருக்காங்க. உங்க கணிப்பு எப்படி இருக்கும்? இல்ல 15 லிட்டர் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, போய் பார்ப்போம். ஆனா நமக்கு ஆரம்பத்துல இருந்தே செவலன்னா ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து செவல ஒயிட் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால இந்த கலர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால கலரே சூஸ் பண்ணிட்டோம், ஒயிட்டே சூஸ் பண்ணிட்டோம். எப்படி வளர்க்க போறீங்க? மேட்சல்ல வளர்க்க போறீங்களா இல்ல பண்ணல் வீட்டுக்குள்ளேயே போட்டு தரேன்? ஆனா வீட்டுக்குள்ளதான் சம்டைம் வந்து மேட்சல்ல விடுவோம். மேட்சல் இது வெயில்லாம் தாங்குமா அந்த மாடு? கண்டிப்பா தாங்கண்ணா, ஜெர்சி தான் கண்டிப்பா தாங்கும். இவரு ஹரியன் ஹேவாரி வந்து சூப்பரான கைராசியான உள்ளவர். இவர்கிட்ட மாடு வாங்கினா நல்லா இருக்கும், நம்பி வாங்க. நீங்க எதிர்பார்த்து வரதை விட பெட்டராவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நல்லா திருப்தியா இருக்கா? எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஹாப்பி தான். வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் தான், சுழி சுத்தமான மாடு, பல் அரைக்கடையா இருக்குது. இந்த மாடு நேரம் 10 கறவை வரும். இது நல்ல டாப் குவாலிட்டியான மாடு, செவல வெள்ளை பேட்ச் உடைய மாடு. நல்ல கொஞ்சம் உடைச்சல் மாடு தான், ஆனா 101% கறவை வரும். மாடு தண்ணி தீனிக்கெல்லாம் அப்படியே சூப்பரா இருக்கும், மிரட்டலா இருக்கும். மாடு தெளிவான மாடு, நல்ல முகலட்சணம், தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். இங்க பாருங்க முகலட்சணத்தை பாருங்க, நல்ல முகலட்சணம். வெயிலுக்கு எப்படி இருக்கும்? வெயிலுக்கு எல்லாம் தாங்கும். கிராஸ் மாட்டை பொறுத்த வரைக்கும் வெயிலுக்கு பயந்துக்கவே தேவையில்லை. செவல கலர் பயப்பட வேண்டாம், என்னைக்குமே பயந்துக்க தேவையில்ல. செவலையிலே அது ஒண்ணு ஜாதி மாடா இருந்தா கூட கொஞ்சம் இழப்பு வாங்கும்போது பயந்துக்கலாங்க. கிராஸ் மாடு என்னைக்குமே தொந்தரவு இல்லைங்க. நல்ல நடையில பாருங்க, கம்பீரமான மாடு, தெளிவான மாடு, நல்ல பால் தர நேரம். பால் நேரம் 10 வருங்க. குணத்துக்கும் தங்கமான குணங்க. என்னைக்கு மாட்டுல இந்த சைடு தான் பால் கறக்குற சைடுங்க. அந்த சைடு தான் இது பண்ணணும்னா இங்க பாருங்க, குணத்தை பாருங்க, தங்கமான குணம், நல்ல காம்பு வரிசை. இங்க பாருங்க மடி பாயிண்ட் பாருங்க, மடி பாறை, பால் தர அப்படி அட்டகாசமா பைப் 1 இன்ச்சு பைப்பாட்டும் இது பால் தர. பால் தொகை எல்லாம் எப்படி இருக்கு? பால் தொகை எல்லாமே அருமையா இருக்குது. இந்த மாட்டை குறைன்னு யாருமே சொல்ல முடியாது. சுழி பக்காவா இருக்குது. நேரம் 10 கரை வடிக்கும். பெருங்குட்டு வருகிறது அந்த ஜெர்சி. தண்ணிக்கு எப்படி அலையுது பாருங்க மாடு, நான் சொல்லவே தேவையில்ல. மாடுனா எப்பயும் தீனி தண்ணிக்கு அலையணும், அதான் மாட்டு இல்ல. மாடு நல்ல மாடு. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கரை வரும். இந்த மாட்டோட விற்பனை விலை 82,000 வரும். இந்த மாடு வந்து வீடியோல பார்க்க சின்னதா தெரியும். மாடு நல்ல பெருங்குட்டு வர்க்க மாடு. நேரடியா வந்து பாருங்க. கறவைக்கு 100% உத்தரவாதம் தரேன். நேரம் 10 அடிக்கும். இது வந்து நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல மீச கொம்பு உடைய மாடு. மீச கொம்புனா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி இருக்கும், அந்த பேர் தான் மீச கொம்பு. நல்ல முகலட்சணம், நல்ல சுழி சுத்தம். இதோட முதஈத்து, தலையீத்து. இதோட பல்லு வந்து கேட்டீங்கன்னா 2 பல்லு தான். நல்ல குவாலிட்டி ரட்ட முதுகமைப்பு மாடு. அது மடி பாருங்க, ஃபர்ஸ்ட் மடியை பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். இந்த மடி நல்லா கறக்குமா? இந்த மடி டாப் குவாலிட்டியா கறக்கும். ஈத்து மாட்டு கூட இந்த அளவுக்கு பை வைக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு வந்து ஒரு நல்ல செம்மண்ல இந்த மாடு வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த மாடு கறவைக்கு தோத்து போவாது, என் அனுபவத்துல சொல்றேன். ஈத்து மாட்டுக்கு எடுத்த மாதிரி பை எடுத்திருக்குது. இதோட ரகம் பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் HF. தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும், வெயிலுக்கு சூப்பரா தாங்கும், நல்ல குவாலிட்டி. அதே மாதிரி குணத்துல குழந்த மாதிரி இந்த மாடு, சுழி சுத்தமான மாடு, பல்லு 2 பல்லு, டாப் குவாலிட்டி HF. பால் வந்து நம்ம தலையீத்தை பொறுத்த கேரண்டி கொடுக்கறது இல்லை. ஆனா நான் இந்த மாட்டுக்கு நான் கேரண்டி தரேன். 8 கறவைக்கு கேரண்டி தரேன். இந்த மாடு தலையீத்துலேயே 16 லிட்டர் கேரண்டி தரேன். என் கணிப்பு பிரகாரம் 101% கறந்தே தீரும். நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல மடி வரிசை, காம்பு வரிசை, சுழி சுத்தம். 2வது ஈத்து 3வது எப்படி இருக்கும் இந்த மாடு? 2வது ஈத்து 3வது ஈத்துலாம் மாடு நல்லா ஒழுக்கமா பராமரிக்கிறவங்களா தான் யானை குட்டி மாதிரி மாறிடும். கறவை வந்து 12, 13 நேரத்துக்கு அடிக்கும். ஒரு நேரத்துக்கு 25 அடிக்கு வாய்ப்பு இருக்கு. 25 அடிக்கும். இதெல்லாம் மாற்றமே இல்லை. இந்த மாட்டோட விற்பனை விலை 77. நல்ல ஒரு டாப் கலரு, லோ பட்ஜெட்டு, 15 லிட்டர் கறவை வரும். கலர் வந்து பாத்தீங்கன்னா செவல வெள்ளை, சுழி சுத்தமான மாடு, 3ஆம் மாடு. இது வந்து ஜெர்சி கிராஸ் தான். கொம்பு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு ரகத்துல ஒரு ரகத்துல செம்மண் மிக்ஸ் ஆனது. கறவைக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. சுழி சுத்தமா இருக்குது, குணமனமா இருக்கும். நல்ல காம்பு வரிசை, மடி வரிசை. இன்னும் கண்டுபோட 14 ஆகும். 5 லிட்டர் கறவை வரும். 8, 7, 15 கரை வரும். நான் மத்தவங்க மாதிரி ஓப்பனா சொல்றேன், மத்தவங்க மாதிரி 20 கறக்கும் 25 கறக்கும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன கறவு கறக்கும் மாடு. பொய் வியாபாரம் என்கிட்ட இருக்காது. நம்பிக்கை இருக்கவங்க வாங்க. தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். செவல வெள்ளை, நல்ல டாப் குவாலிட்டி உடைச்சல் மாடு தான். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து யாருமே தர மாட்டாங்க. கலர் சொல்லி கூட அதிக ரேட்டு விற்கலாம். 57 இந்த மாட்டோட விலை. அவ்வளவுதான் இந்த மாட்டோட விலை. அதாவது மக்கள் வந்து எனக்கு 60,000 5 லிட்டர் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது கறவை வந்து விலையை பொறுத்து கிடையாது, மாட்டை பொறுத்து தான். 2 பல்லு மாடு 1 லட்ச ரூபாய்க்கு விற்கும். பல்லு சேர்ந்து 25 லிட்டர் கறக்கிற மாடு 60,000 விற்கும், 65,000 விற்கும். கறவையை பொறுத்து மாட்டோட ரேட் கிடையாது, மாட்டோட குவாலிட்டியை பொறுத்து தான். 5 லிட்டர் கறக்கிற மாடு நான் 75,000 கொடுப்பேன், அதே மாடு 50,000 கொடுப்பேன். 20 லிட்டர் கறக்கிற மாடு 1 லட்சத்துக்கு கொடுப்பேன், 60,000 கொடுப்பேன். இதான் கான்செப்ட், மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் மேய்ச்சல் மாடு தான், காட்டிலே வாங்கின மாடு தான். ஜம்முன்னு இருக்கும். இது பண்ணைக்கு ஆகாது, விவசாயிகளுக்கு தான் ஆகும். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் போன் வெயிட் உடைய மாடு. ஒரு 9, 18 லிட்டர் கறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு மாடு. பிளாக்கு, ப்ரௌனு, ஒயிட் 3 கலர் மிக்ஸ் ஆன மாடு. ஜெர்சியில ஹெவி சைஸ் போன் வெயிட் உடைய மாடு. பல்லு வந்து 6 பல்லு, சுழி சுத்தமான மாடு. 8 கேரண்டி கொடுக்குற. 9 கறவை ஆனா உத்தரவாதமா வரும்.
தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். குணமானத்துல தங்கம், நல்ல காம்பு வரிசை, அச்சப் காம்பு விழுந்துருக்குது. மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலரு. மெயினான விஷயம் இந்த மாட்டுல கலர் தான். ஒண்ணு இல்ல, அது நெத்தியில பாத்தீங்கன்னா கூட 3 கலர் தெரியும். கறவைக்கு பிரச்சனை இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை. இங்க பாருங்க, முகத்தை காட்டுற பாருங்க, கருப்பு வெள்ளை பிரவுன் 3 கலர் தெரியுதா? நெத்தி சுட்டி மாடு குணத்துக்கு பாருங்க தங்கமா இருக்கும். நல்ல மாடு, நல்ல பால் தர எல்லாமே நல்லா இருக்குது. சுழி சுத்தமா இருக்குது, பல்லு அரைக்கடையா இருக்குது. இது வந்து 2ஆம் நீத்து மாடுங்க, பக்கா குவாலிட்டியான மாடு. மேய்ச்சலுக்கு ஆகும், பண்ணைக்கே ஆகும். மாட்டோட விற்பனை விலை வந்து 81. என்னாச்சு, இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் அச்சப் கிராஸ் மாடு, சுழி சுத்தமான மாடு, பல்லு வந்து அரைக்கடையா இருக்கு. 2ஆம் நீத்து மாடு, 17 லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம். இன்னைக்கு காலையில ஒரு 7 மணி அந்த ரேஞ்சில கண்டு போட்டிருப்பாங்க. காலைல ஒரு 7. ஆமா, வெள்ளிக்கிழமை. நம்ம கிட்ட இன்னைக்கு எல்லாமே சீம்பால் மாடு தான். பால் மடி கட்டிலாம் காமிக்கல, எல்லாமே ஒரிஜினல் சீம்பால். எல்லாத்துக்கும் செத்த இருக்குது, வேணா ப்ரூஃப் இருக்குது, பாத்துக்கோங்க. இன்னைக்கு 7 மணி காலைல கண்ணு போட்டாங்க, கெடேரி கண்ணு. இன்னைக்கு மொத்தம் நம்ம 4 கண்ணு மாடு இருக்குது. 4ல 3 கெடேரி கண்ணு போட்டுச்சு, 1 காலக்கண்ணு போட்டுருக்குது. சுழி சுத்தமான மாடு, 2 முதலீடு, நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல காம்பு வரிசை, கருங்காம்புல இருக்கு. பால் 17 லிட்டர் வரும். மாட்டோட விற்பனை விலை வந்து 69,000 சொல்றேன். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். அப்படியே என்ன ரகம் இது? ஆல் பிளாக் அச்சப் கிராஸ். இது மேய்ச்சலுக்கும் நல்லா இருக்கும், பண்ணைக்கும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கண்ணுக்குட்டி காட்டுங்க, என்னடா வாங்க. நல்ல கண்ணுக்குட்டி, நல்லா அதே மாதிரி கண்ணுக்குட்டி. அதுவும் நல்ல பிரீடுனா, நல்ல பிரீட் கண்ணுக்குட்டி. இதுவும் நல்லா வளர்த்தனா நல்ல பால் கலக்கிற கண்ணுக்குட்டியே தான் மாறும். நல்ல குணம் தான். குணத்துக்குலாம் எந்த பஞ்சமும் கிடையாது, அமைதியா இருக்கு. குணத்துக்குலாம் எந்த தொந்தரவும் இல்லை. இந்த மாட்டு வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயில் வந்து 2ஆம் நீத்து காலைல 7 மணி கெடேரி கண்ணு போட்டுது, வெள்ளிக்கிழமை காலைல. சுழி சுத்தமான மாடு, பல்லு அரைக்கடையா இருக்கு. 17 லிட்டர் கறவை. மாட்டோட விற்பனை விலை 69. 17 லிட்டர் கறக்கிற மாடு 69 சொல்லியிருக்கேன். இன்னும் 5 லிட்டர் மாதிரி ஏன்டா ரேட் அதிகம் நீங்க கேட்கலாம். வித்தியாசம் தான், குவாலிட்டி. ரெட்டின் ஜெர்சி மாடு, கிராஸ் டைப்பான மாடு. இதுவும் கெடேரி கண்ணு தான் போட்டுருது. ஆனா கெடேரி கண்ணு வந்து நேத்து மதியம், அதாவது வியாழக்கிழமை மதியம் 3 மணி ரேஞ்சில் போட்டுச்சு. நல்ல சுழி சுத்தமான மாடு. சீம்பால் மட்டும் 11 லிட்டர் வந்துச்சு. காலையில ஒரு 5 லிட்டர் கிட்ட சீம்பால் வந்துச்சு. நல்ல பால் தர காம்பு வரிசை. கண்ணுக்குட்டி கெடேரி கண்ணு, சுழி சுத்தமான கண்ணு. கறக்க பிடிக்க பைப்பாட்ட பால் இருக்கும், சுழி சுத்தமா இருக்கும். மாடு தெளிவான மாடு. காம்பு பூ காம்பு தான் இதெல்லாம் இருக்கு. மாடு நல்ல போன் வெயிட், ஹெவி சைஸ், உடைச்சல் தான். ஆனா கறவைக்கு ஃபெயிலியரே ஆகாது. இந்த மாடு 17 லிட்டர் கறவை வரும். பால் தார பாருங்க, அப்படியே சுருண்டு போய் கிடக்குது மாட்டுல. மாட்டோட விலை வந்து 75,000 சொல்றேன். அதையும் அனுசரிச்சு கொடுக்குறேன். ரெட்டின் கலரு, தொந்தரவே கிடையாது. கண்ணுக்குட்டி நல்லா அதே கலர்ல இருக்கு. வேணுங்கிறவங்க டைரக்டா நம்ம பண்ணை விசிட் பண்ணி பார்த்து செக் பண்ணி வாங்கிக்குவாங்க. கண்ணுட்டி வளர்ந்துச்சுனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். நல்ல போன் வெயிட்ல தான் வரும். நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. இது பண்ணைக்கு ஆகுமா? இது பண்ணைக்கு வாங்குறதுனால வாங்கிக்கலாம், இல்ல வந்து வீட்டுக்கு தேவைக்குனாலும் வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கும் தாங்க, எல்லா ஒரு கிளைமேட் தாங்கும். வேலூர், சென்னை போன்ற எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும். 2ஆம் நீத்து 6 பல்லு, சுழி சுத்தமான மாடு, நல்ல தெளிவான மாடு, நல்ல ஒரிஜினல் பிரீடு, ஜாதி மண்டை, கிராஸ் டைப்ல ஜாதி மண்டை. வாங்க காட்டுறாது. தலை கூறுபாடு பாருங்க. இந்த மாதிரி தலை கூறுபாட்டுல இப்படி இருந்தா நல்ல பிரீட் மாடுன்னு அர்த்தம். நல்ல கறவை வரும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். கலரு இது வந்து பிஸ்கெட் கலர், எல்லாரும் விரும்பக்கூடிய கலரு. சுழி சுத்தமான மாடு, 6 பல்லு, 2ஆம் நீத்து, 15 லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். காட்டு மேய்ச்சலே வளர்ந்த மாடு தான். 5 லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம். ஊசி காம்பு நல்லா கறக்கும், ஃபெயிலியர் ஆகாது மாடு. குணத்துக்கும் நல்ல குணம். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து 69. 15 லிட்டர் கறவை உத்தரவாதம். பாருங்க, குணத்தையும் காட்டிடுறேன். இந்த தங்கமான குணம், கறக்கிறதுக்கு அப்படி சூப்பரா இருக்கும். பால் தர பாருங்க, நல்ல அருமையான பால் தர. அரேஞ்சு பைப்பாட்ட இது பால் தர. வீடியோல ஒவ்வொரு மாடு பெருசாவும் தெரியுங்க, பெரிய மாடு சின்னதாவும் தெரியும். எதுவுமே நேர்ல பார்த்து வாங்குறது நல்லது. முக்கியமா என்ன ரகம்? இது வந்து ஜெர்சி கிராஸ் டைப்புங்க. நல்ல பிரீடு மாடு, மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும். ஆமா, டிகிரி அடிக்குமா இது? ஆமா. இன்னைக்கு வீடியோ போடுற மாடு 1 நாள் 2 நாள் இருக்கும். வேணுங்கிறவங்க உடனடியாக புக்கிங் பண்ணிக்கலாம். 5 ரூபா அட்வான்ஸ் போட்டு கூட ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு பணத்தை ரெடி பண்ணி கூட நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்புத்து கலர் மாடு. பல்லு வந்து அரைக்கடையா இருக்கு. 2ஆம் நீத்து மாடு, நல்ல காம்பு வரிசை, சரியான மடி வைக்கும் மாடு. 2ஆம் நீத்துல நான் கொடுத்த மாடு தான். 15 லிட்டர் உண்மையாலுமே கறவை கறந்துருச்சு. இப்போ 3ஆம் நீத்துக்கு நம்ம கிட்டே வந்துருச்சு. அவங்களால பாத்துக்க முடியாத சூழ்நிலை அடுத்து சென பண்ணி கொடுத்துறாங்க. காம்பு வருஷம், தெளிவான வருஷம், கறக்கிறதுக்கு பைப்பாட்டு இருக்கும். இந்த கறவைக்கு குணத்துக்கும் தங்கம் பாருங்க. காம்பு அப்படியே இழுத்தோம்னா அப்படி சூப்பரா இருக்கும் இருக்கிறதுக்கு. நல்ல பஞ்சு போல இருக்கும். சுழி சுத்தமான மாடு, நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. என்ன ரகம் இது? இது வந்து ஜெர்சி கிராஸ் டைப் தான். 15 லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா உடச்சலா இருந்தாலும் நல்ல ஒரு கூறுபாடான மாடு. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து 64,000 வரும். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சுக்கலாம். இது மேய்ச்சலுக்கு பண்ணைக்கா? இது வந்து ஒன்லி மேய்ச்சல் மாடு தான். விவசாயி யார் வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாடு. இல்ல லோ பட்ஜெட்ல கறவைக்கு தரவும் தேடிக்கலாம். நல்ல மீச கொம்பு, எவ்வளவு முக லட்சணமா இருக்குது பாருங்க. நல்ல கொம்பு, சுழி சுத்தமான மாடு, நல்ல பிஸ்கெட் நிறம். 2ஆம் நீத்து மாடு. பல்லு வந்து அரைக்கடையா தான் இருக்குது. மாடு வந்து இன்னும் மடி வச்சுச்சுன்னா மாட்டோட குணம் அந்த மாதிரி இருக்கும். பாருங்க, குணத்தை கூட பாருங்க காட்டுறேன். கைத்த கூட கீழே போட்டேன். நல்ல குணம், குணத்துக்கு தங்கமா இருக்குண்ணே. தங்கமா இருக்கும். தீனி தண்ணிக்கு அப்படி அலையும். எவ்வளவு தீனி போட்டாலும் திங்கும். பால் வந்து 15 லிட்டர் உத்தரவாதம் தரேன்.
8-7 கறக்கும் அந்த மாடு. கறவைக்கு மாற்றம் இல்லாத மாடு, சுழி சுத்தமான மாடு. என்ன கலர் இது? பிஸ்கட் கலர் தான். 15 லிட்டர் கறவை வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கும்? ஏங்க இதெல்லாம் மேய்ச்சல் மாடு தாங்க. மேய்ச்சலுக்குலாம் இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. தீனிக்கு அருமையா இருக்கு. இங்க பாருங்க, குணத்துக்கு தங்கமான குணம், நல்ல பால் தார. மூணு தார இருக்குது இதுக்கு அடியில. வீடியோவில் தெரியுதுன்னு தெரியல. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, 3 தார போகுது இந்த மாட்டுல மட்டும். காம்பு வந்து அப்படி சாஃப்டா இருக்குது, அப்படியே ஒரு பஞ்சு தடை வர மாதிரி இருக்குது. ஒரு நடுத்தரமான விலை, ரொம்ப கம்மியான விலை இல்ல, நடுத்தரமான விலை. நல்ல வால் தோரணை, தீனிக்கு அருமையா இருக்கு. கிளைமேட்டட் ஆப்ஷன் நல்லா இருக்கு. எனக்கு ஒரு 5 லிட்டர் கன்ஃபார்ம் கறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். தாராளமாக மாட்டை செலக்ட் பண்ணலாம். மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 61.